டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து அதன் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்நிலையில் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து வீட்டு காவலில் வைக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை போராட்டத்தில் பங்கேற்க புறப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார். நாலமுத்து நடராஜன் மாளிகை நோக்கி செல்ல முயன்ற தமிழிசை விருகம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தின் முன் கைது செய்யப்பட்டார். அவரை காவல்துறை வாகனத்தில் ஏற்றிய போது பாஜகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் பணத்தில் முறைகேடு செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும் என்றும், 1000 கோடி ரூபாய் என்பது தொடக்கம்தான், பல லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது எனவும் குறிப்பிட்டார். பல லட்சம் கோடிகள் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த டாஸ்மாக் அமைச்சர் அதற்காக பெயர் போனவர். அதனால்தான் நான் சொன்னேன், அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போதும் ஊழல் செஞ்சார். அவர் டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆக ஓடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார், போடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார். ஆக இதுதான் அவரோட வேலை. எதை கொடுத்தாலும் கமிஷன் அடிப்பார். கமிஷன் அடிச்சு எங்க கொண்டு கொடுக்கணுமோ அதை கொண்டு கொடுப்பார்கள்.